நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம யூசுவலாக கிச்சன் வேஸ்ட்டில் இருந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணுவோம். ஆனால் மிகச்சிறந்த கம்போஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் கம்போஸ்ட் தான். அதுதான் வந்து நல்ல நைட்ரஜன் ரிச்சாக இருக்கும். செடிகள் நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு உதவும். இந்த லீஃப் கம்போஸ்ட்டை நம்ம தயாரிக்கும் போது 2 மாதங்கள்லேருந்து 3 மாதம் கூட ஆகலாம். புழுக்கள் வைக்கலாம், நாற்றம் எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம செய்ய போகிற இந்த கம்போஸ்ட்டை புழுக்கள் இல்லாமல், நாற்றம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக 15லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம வந்து தயார் பண்ணிடலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கம்போஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற மெத்தடில் லீஃப் கம்போஸ்ட் வந்து முதல் 15 நாளில் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஒரு முக்கால்வாசி மக்குன நிலையில் இருக்கும். இதையும் நம்ம பயன்படுத்தலாம். கம்போஸ்ட் டீயில் பயன்படுத்தலாம். நம்ம தொட்டி வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொட்டியில் அந்த 15 நாள் ஆன கம்போஸ்ட்டை பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட 1 மாதமான அதே கம்போஸ்ட்டு தான், 1 மாதமான கம்போஸ்ட்டு. இதை வந்து நம்ம செடிகளுக்கு அந்த திட உரமாக வந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம். இது ரெண்டுமே நல்ல ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து நம்ம வீட்டு மாடியிலையே கிரேப்ஸ் பந்தல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொட்டுற திராட்சை இலைகளை மட்டும்தான் எடுத்திருக்கேன். எந்த இலைகளை வேணாலும் எடுத்துருக்கலாம். இப்போ வந்து நம்ம டெய்லி கூட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இலைகள் வரும். நம்ம தோட்டத்தில் இருக்க நிறைய விதமான இலைகள் வரும். எனக்கு வந்து மெஜாரிட்டி கிரேப்ஸ் இலைகள் தான் இருக்குது. உங்களுக்கு என்னவா வேணாலும் இருக்கலாம். மரங்கள்லேருந்து கொட்டுற இலைகளாக இருக்கலாம், முருங்கை இலைகளாக இருக்கலாம், வேப்ப இலைகளாக இருக்கலாம், எந்த மாதிரியான இலைகளாகவும் இருக்கலாம், மிக்ஸ்டு இலைகளாகவும் இருக்கலாம். இந்த இலைகளை நல்லா காஞ்சிரட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லீஃப் கம்போஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அந்த இலைகள் வந்து சுக்காக காஞ்சிரட்டும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த காஞ்ச இலைகள்லேருந்து ஏதாவது இலைகள் வந்து ஈரமாக இருந்தது அப்படின்னா அந்த ஈரமாக இருக்குது, அதாவது பச்சையாக இருந்தது அப்படின்னா அந்த இலைகளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதை காய வச்சுட்டு திரும்ப அதுக்கப்புறமா நம்ம அடுத்த செட்டு செய்யும்போது நம்ம போட்டுக்கலாம். இந்த இலைகளில் வந்து மஞ்சளாக இருக்குல்ல, அது ஃபங்கஸ் கிடையாது. கிரேப்ஸ் இலைகள் வந்து அப்படி தான் இருக்கும், காய அந்த மாதிரி தான் காயும். ஸோ இது ஃபங்கஸ் கிடையாது. நீங்கள் அந்த இலைகளை கலெக்ட் பண்ணும்போது காய்ந்த இலைகளை எந்த செடியோட இலைகளாகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு இல்லையா, ஆனால் வந்து இந்த ஃபங்கஸ் அட்டாக் ஆன இலைகள், அதுக்கப்புறமா பூச்சி இருக்கிற இலைகளை வந்து நம்ம தவிர்த்திடலாம். அதை வந்து இதோட நம்ம சேர்த்துக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த காய்ந்த இலைகளை நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நொறுக்கி விட்ருங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சருகாக தானே இருக்குது, அப்படியே உடஞ்சிரும், அப்படியே நொறுங்கிரும் அந்த இலைகள். நல்லா இந்த மாதிரி நொறுக்கி விட்ருங்க. இந்த குச்சிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த குச்சிகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை நம்ம இன்றைக்கே இந்த குச்சிகள் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மக்க டெய்லி கூட நம்ம இந்த இலைகளை வந்து காய்ந்த குச்சிகளை வந்து நம்ம எடுத்து விட்டுறலாம். ஏன்னா அந்த குச்சிகள் அப்படியே தான் இருக்கும். இது வந்து மக்கவே மக்காது குச்சி. அதனால் வந்து நம்ம குச்சிகளை முடிஞ்ச அளவு எடுத்துருங்க. இது வந்து செய்யறதுக்கும் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். இது வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இலைகளை மட்டும் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா மொத்தமாக ஒரு டப்பாஸ் நிறையா சேர்ந்ததுக்கப்புறமா நான் இந்த வேலையை செய்வேன். இது வந்து எனக்கு பேட்ச் பேட்சாக வந்து எப்போவுமே இந்த கம்போஸ்ட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா இங்கேயே எப்படி நம்ம தூள் ஆக்கிடுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக பார்த்திங்கன்னா மக்கும். இதோட நம்ம எந்த ஒரு க்ரீனையும் சேர்க்க போகிறதில்ல. ரெகுலராக நம்ம கம்போஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 60% க்ரீனு 60% ட்ரை 40% வெட்டு சேர்த்துப்போம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 100% நம்ம காய்ந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் மட்டும்தான் சேர்க்குறோம். காய்ந்த இலைகளை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா நொறுக்கிக்கோங்க. இது வந்து என்னோட மருதாணி செடி. இந்த மருதாணி செடியை வந்து நான் பெரிய ஒரு அகலமான ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு அகலமான உங்கள் மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக ஏதாவது 2-3 தொட்டி அகலமான தொட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அகலமான ஒரு தொட்டியாக சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நல்ல ஒரு பெரிய தொட்டியாக சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தொட்டிக்கு மேலே தான் இப்போ நம்ம அந்த காய்ந்த இலைகளை போட்டுவிட போகிறோம். யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு டப்பாவில் மூடி வச்சுட்டு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சு தான் கம்போஸ்ட் ரெடி பண்ணுவோம், இல்லை மண்பானையில் ரெடி பண்ணுவோம். ஆனால் இந்த முறையில் பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பனாகவே இருக்கும். எப்போவுமே இந்த கம்போஸ்ட் வந்து ஓப்பனாகவே இருக்கும். இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவோம் அந்த செடிகளுக்காக.
அது வந்து இந்த கம்போஸ்ட்டும் எடுத்துக்கும். அந்த வெட்டுன ஈரப்பதம் இருக்கிறதுனால அந்த இலைகள் வந்து சீக்கிரமாக மக்கும். அதே நேரத்தில் டெய்லி அந்த ஈரப்பதம் மக்கியும் காஞ்சும் போயிடுது இல்லையா, ஓப்பனாக இருக்கிறதுனால. அதனால் புழுக்கள் இருக்காது, நாற்றமும் இருக்கவே இருக்காது. பயப்படவே வேணாம், நாற்றமே வராது. சொல்லப்போனால் மணமாக தான் இருக்கும் அந்த இடத்துல. இந்த மாதிரி நீங்கள் நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டு வச்சுருங்க. இது வந்து வெயில் காலங்களில் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஒரு 10 நாள்லேயே கூட ரெடி ஆகிடும். அதே மாதிரி தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அந்த மாதிரி காய்கறி செடிகள், பச்சை மிளகாய், இந்த மாதிரியான தொட்டிகளில் இந்த காய்ந்த இலைகளை போடாதீங்க. பெர்மனன்ட் ட்ரீஸ் இருக்கும் இல்லையா, நம்ம செம்பருத்தி, அதுக்கப்புறமா நான் வந்து மல்பெரியில் போட்டிருக்கேன், கொய்யா மரத்தில் போட்டிருக்கேன், அந்த மருதாணியில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெர்மனெண்ட்டான பிளான்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் போட்டுவிடுங்க. காய்கறி செடிகளில் போடாதீங்க, ஏன்னா இதுக்கு கீழே எறும்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பெர்மனெண்ட்டான செடிகளில் அந்த எறும்புகள் வந்து ஒன்றும் செய்யாது. இப்போ நம்ம இந்த போட்டு வச்சுருக்க இந்த மேலே காய்ந்த இலைகளில் நம்ம ரெகுலராக செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றுவோமோ அதே மாதிரியே தண்ணி ஊற்றிட்டு வரலாம். இது வந்து ஒரு 15 நாள் 20 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். நம்ம ஊரில் இருக்க கிளைமேட்டை பொறுத்து. இங்கே பாருங்கள், இது வந்து 15 நாள் ஆன கம்போஸ்ட்டு. நம்ம இந்த மாதிரி நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணும்போது 15 நாளில் நமக்கு ரெடி ஆகிடும். இதே மாதிரியே நீங்கள் வந்து காய்கறி கழிவுகள்லாம் போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக போடக்கூடாது. இது நம்ம காய்ந்த இலைகளை போடுறோம், அதனால் அந்த செடிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. காய்கறி கழிவுகளில் இந்த மாதிரி கம்போஸ்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணாதீங்க. அது வந்து நாற்றமும் உருவாக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு நாற்றமும் இருக்காது. 15 நாளில் நமக்கு கம்போஸ்ட்டு ரெடி. இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற கம்போஸ்ட்டில் நம்ம முதலே சொன்ன மாதிரி கம்போஸ்ட் டீ பண்ணுங்கள். நம்ம செடி தொட்டி வந்து மண் சாயில் சேஞ்ச் பண்ணும்போது அதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் வந்து மண்ணுக்கு மேலே இருக்க அந்த மேலே இருக்க மண்ணை கிளறி விட்டு அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பல விதங்களில் நம்ம இந்த கம்போஸ்ட்டை பயன்படுத்தலாம். நல்லா வந்து ஒரு நிழலில் உணர்த்தி ஒரு வாளியில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.